வணக்கம். திறன செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை மீண்டும் நாளை. வன்னி பகுதிக்கு விரைவில் சமாதான சபை. வட்டார முறை இடஒதுக்கீடு உரிய முறையில் இடம்பெற வேண்டும், சதாசிவம் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். சரத் பொன்சேகா மீதான வெள்ளைக்கொடி விவரம் தொடர்பான வழக்கு நாளை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கொழும்பு மேல் நீதிமன்றில் குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே மேல் நீதிமன்றம் வழக்கை ஒத்திவைத்துள்ளது. விடுதலை புலி உறுப்பினர்கள் வெள்ளை கொடியுடன் வந்தபோது அவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக சரத் பொன்சேகா வெளியிட்டதாக கூறப்படும் கருத்து தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு மீதான விசாரணை இன்று இடம்பெற்றது. குறித்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் பிரதான சந்தேக நபரான சரத் பொன்சேகா நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்படவில்லை. சரத் பொன்சேகா சுகையினம் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவரை கடற்படை வைத்தியர்கள் சோதனை செய்துள்ளதாகவும் சரத் பொன்சேகா தொடர்பான வைத்திய அறிக்கை கிடைத்தவுடன் அவரை நீதிமன்றில் ஆஜர்படுத்துவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் ராணுவ நீதி அதிகாரி கருணாரட்ன கொழும்பு மேல் நீதிமன்றத்திற்கு இன்று அறிவித்துள்ளார். வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட வேளையில் சரத் பொன்சேகாவிற்கு எதிராக சாட்சியம் அளிக்க பாதுகாப்பு விவகார செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா உள்ளிட்ட மூவர் வருகை தந்திருந்தனர். இவர்களில் பாதுகாப்பு செயலாளர் மற்றும் மேஜர் ஜெனரல் ஷவேந்திர சில்வா ஆகியோரை திருப்பி அனுப்பிய மேல் நீதிமன்றம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது நீதிமன்றில் ஆஜராகி சாட்சியம் அளிக்குமாறு உத்தரவிட்டது. மேலும் நாளைய தினம் சரத் பொன்சேகாவை நீதிமன்றில் ஆஜர்படுத்துமாறும் மேல் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இலங்கையில் 301 சமாதான சபைகள் இயங்கி வருகின்ற நிலையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களிலும் சமாதான சபைகள் அமைக்கப்படும் என பிரதி நீதியமைச்சர் ரெஜினோல்ட் குரே தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டின் போதே பிரதி நீதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டார். இலங்கையில் அக்டோபர் 8ஆம் தேதி சமாதான சபை நிறுவப்பட்டு 20 வருடங்கள் பூர்த்தியாகும் நிலையில் நாட்டின் நிலுவையில் உள்ள வழக்குகளை மிக விரைவாக தீர்ப்பதற்காக சமாதான சபைகள் நிறுவப்படும் என பிரதி நீதியமைச்சர் ரெஜினோல்ட் குரே தெரிவித்துள்ளார். சமாதான சபைகள் பணம் அறவிடாமல் இலவசமாகவே சேவையாற்றுகின்றன. தற்போது 1 லட்சத்திற்கும் அதிகமான வழக்குகள் காணப்பட்ட போதிலும் சமாதான சபைகள் மூலம் 59,000 வழக்குகள் தீர்க்கப்பட்டுள்ளன. 301 சமாதான சபைகள் இயங்கி வருகின்ற நிலையில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், மட்டக்களப்பு ஆகிய பிரதேசங்களிலும் சமாதான சபைகள் நிறுவப்படும். புதிய தேர்தல் முறைப்படி வட்டார அடிப்படையிலான ஒதுக்கீடுகள் சீராக இடம்பெற வேண்டும் என இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணி கோரியுள்ளது. இலங்கை தொழிலாளர் ஐக்கிய முன்னணியின் நிர்வாக சபை கூட்டம் நேற்று இடம்பெற்ற போது அதன் தலைவர் எஸ். சதாசிவம் இதனை கோரியுள்ளார். இந்த கூட்டத்தின் பின்னர் எமக்கு விசேட செவ்வியொன்றினையும் அவர் வழங்கினார். உள்ளூராட்சி சபை தேர்தலிலே வட்டார முறை, விகிதாசார முறையும் வட்டார முறையும் சேர்ந்த ஒரு தேர்தல் முறையை தான் நடைமுறைக்கு கொண்டு வருவதாக அரசாங்கம் இன்று அறிவித்துள்ளது. இந்த அறிவித்திருக்கின்ற இந்த நிலையிலே அந்த வட்டாரம் பிரிக்கின்ற பொழுது நம்முடைய மக்களுக்கு இந்த பிரதித்துவம் கிடைக்கக்கூடிய அளவுக்கு அந்த வட்டாரத்தை எல்லையிடுவார்களா? இந்த எல்லை எப்படி எல்லையிடப் போகின்றார்கள்? எந்த ஜனத்தொகை ரீதியில், எத்தனை குடும்ப ரீதியில் என்பதை நாம் மிகவும் அவதானமாக இருக்க வேண்டும். அரசியலில் நாம் தினந்தோறும் பெற்ற உரிமைகளை இழந்து கொண்டுதான் போகின்றோம். ஏனென்றால் இன்று நம்முடைய உரிமைகளை பார்க்கும் பொழுது இந்த பலரால் பேசப்படுகின்ற ஒன்றுதான் 18வது திருத்த சட்டம் மூலம். 18வது திருத்த சட்ட மூலத்தின் 17வது திருத்த சட்டம் மூலம் 2001 பாராளுமன்றத்திலே கொண்டு வரப்பொழுது அந்த குழுவில் இந்திய வம்சாவளி சார்பிலையும் ஒரு பிரதிநிதி இருந்தார். ஆனால் 18வது சட்ட திருத்தம் இப்பொழுது கொண்டு வந்து சட்டமாக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த உரிமையை நாம் இழக்கின்றோம். காலமான முன்னாள் பிரதமர் SWR பண்டாரநாயக்காவின் 51வது நினைவு தினம் மற்றும் காலமான முன்னாள் பிரதமர் ஸ்ரீமாவோ பண்டாரநாயக்காவின் 10வது நினைவு தினம் ஆகியவற்றை முன்னிட்டு கொரோனா பகுதியில் இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. ஹொரண நகர மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் 200க்கும் அதிகமானோர் இரத்த தானம் செய்தனர். மேலும் களுத்துறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விதுர விக்ரமநாயக்க மற்றும் ஹொரண பிரதேச சபை போலீசார் பலரும் இதில் கலந்து கொண்டார்கள். ஒவ்வொரு நபரிடமிருந்தும் தலா 450 மில்லிலிட்டர் ரத்தம் இதன் போது பெறப்பட்டதுடன் நோயாளர்களின் உடல் நலனுக்கு அவை பயன்படுத்தப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மட்டக்களப்பு நகரத்தில் சுற்றுலா தகவல் நிலையத்தினை பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்ச நேற்று திறந்து வைத்தார். நெக்டப் திட்டத்தின் நிதியுதவியுடன் இந்த நிலையம் அமைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இவ்வைபவத்தில் அனர்த்த நிவாரண சேவைகள் அமைச்சர் AHM ஃபவுசி, பிரதி அமைச்சர்களான MLAM ஹிஸ்புல்லா, விநாயகமூர்த்தி முரளிதரன், கிழக்கு மாகாண ஆளுநர் ரியட் அட்மிரல் மொஹான் விஜயவிக்ரம, கிழக்கு மாகாண முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன், கிழக்கு மாகாண அமைச்சர்கள், கிழக்கு மாகாண சபை உறுப்பினர்கள், மட்டக்களப்பு மாநகர மேயர் மற்றும் மட்டக்களப்பு மாநகர சபை உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு மாநகர சபையினால் நெக்டப் திட்டத்தின் நிதி உதவியுடன் நிர்மாணிக்கப்பட்டுள்ள சுற்றுலா தகவல் நிலையத்தினை அமைச்சர் பசில் ராஜபக்ச திறந்து வைத்ததுடன் அதன் நினைவு கல்லை கிழக்கு மாகாண முதலமைச்சர் திரைநீக்கம் செய்து வைத்தார். இதையடுத்து அமைச்சர் பசில் ராஜபக்ச மட்டக்களப்பு வாவியில் நடைபெற்ற தோணி ஓட்டத்தினையும் ஆரம்பித்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து மட்டக்களப்பு பாலமீன் மடுவில் அமைக்கப்பட்டுள்ள சூழல் கற்கை நிலையத்தை திறந்து வைத்ததுடன் சுற்றுலாத்துறையினரை கவரும் உல்லாச தீவையும் அமைச்சர் பசில் ராஜபக்ச திறந்து வைத்தார். கண்டி குருநாகல் வீதியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து பரகத்தெனிய பகுதியில் இன்று காலை 6 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இன்று காலை 6 மணியளவில் பரகதனிய என்ற இடத்தில் நடைபெற்ற வாகன விபத்தில் 58 வயதுடைய MMM மிஸ்பாக் ஸ்தலத்திலேயே உயிரிழந்தார். மாவத்தகமை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கண்டி குருநாகல் வீதியில் பரகஹதனிய என்ற இடத்தில் இன்று காலை 6 மணியளவில் துவிச்சக்கர வண்டியில் வந்த ஒருவர் கார் ஒன்றுடன் மோதியதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் பரகஹதனிய பிரதேசத்தைச் சேர்ந்த 58 வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையே உயிரிழந்துள்ளார். சம்பவத்தின் போது இலங்கை வங்கிக்கு சொந்தமான விளம்பர பலகை ஒன்றும் தொலைத்தொடர்பு நிலையத்திற்கு சொந்தமான கம்பம் ஒன்றும் சேதமடைந்துள்ளது. மாவத்தகம போலீசார் விபத்து குறித்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மாந்தை மேற்கு உதவி அரசாங்க அதிபர் பிரிவிற்குட்பட்ட சாலம்பன் பகுதியில் மீள்குடியேறிய குடும்பங்களுக்கான வீடமைப்பு திட்டம் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு வைத்தது. இதனை மீள்குடியேற்ற அமைச்சர் மில்ரோய் பெர்னாண்டோ ஆரம்பித்து வைத்தார். சாலம்பன் பகுதியில் மீள்குடியேற்றப்பட்ட மக்களின் வீடமைப்பு திட்டத்தின் ஆரம்ப கட்டமாக மன்னார் ஆயர் தலைமையிலான குழு நேற்று அடிக்கல் நாட்டி வைத்தது. கடந்த யுத்தத்தின் காரணமாக மேற்படி கிராமத்திலிருந்து இடம்பெயர்ந்தவர்கள் தமது சொந்த பகுதியான கண்ணாடி கிராம அலுவலகர் பிரிவிற்குட்பட்ட சாலம்பன் பகுதியில் தற்போது மீள்குடியேறியிருக்கின்றனர். இவ்வாறு மீள்குடியேறிய சுமார் 55 குடும்பங்களதும் வீடுகள் யுத்தம் காரணமாக சேதமடைந்திருக்கின்றமை தொடர்பில் மன்னாராயர் அதிவணக்கத்துக்குரிய இராயப்பு ஜோசேப்பு ஆண்டகை எடுத்துக்கொண்ட முயற்சியின் பயனாக இவ்வீடுகள் அமைக்கும் திட்டம் நேற்று ஆரம்பித்து வைக்கப்பட்டிருக்கிறது. சாலம்பன் பகுதியில் இடம்பெற்றிருக்கும் வீட்டிற்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவின் செயலாளர் மன்னாராயர் இராயப்பு ஜோசேப்பு ஆண்டகை, மறைமாவட்ட குரு முதல்வர் அருட்தந்தை ஆண்டனி விக்டர் சோசை உள்ளிட்ட அருட்தந்தையர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டிருந்தனர். குருநாகல் மாவட்டத்தில் நீண்ட காலமாக தமிழ் மொழி மூல கல்வி பாரிய பின்னடைவை எதிர்நோக்கி வருவதாக விசனம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குருநாகல் மாவட்டத்தில் இது ஒரு பாரிய குறைபாடாக உருவெடுத்துள்ளதென கவலை வெளியிடப்பட்டுள்ளது. இப்பிரச்சனையை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அரசாங்கத்தின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க முன்வர வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்படுகிறது. இந்த கோரிக்கையினை வடமேல் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி TV ஜவஹர் விடுத்துள்ளார். குருநாகல் சீம்பலாகஸ் கொட்டுவ மீதினியன்ஸ் இளைஞர் அமைப்பின் ஏற்பாட்டில் தொழில் மற்றும் கல்விசார் வழிகாட்டி சேலமர்வு குளியாப்பிட்டி சீம்பலாஸ் கொட்டுவ மதீனா தேசிய பாடசாலையின் பிரதான மண்டபத்தில் சமீபத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் விசேட அதிதியாக வடமேல் மாகாண சபை உறுப்பினர் சட்டத்தரணி TV ஜவஹர் கலந்து கொண்டார். வடமேல் மாகாணத்தில் தும்பு செய்கையில் தொழிலாளர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். குறிப்பாக குருநாகல் மாவட்டத்தில் தும்பு செய்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கின்றார். பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் பசில் ராஜபக்சவின் ஆலோசனைக்கு அமைய குருநாகல் மாவட்டத்தில் தும்பு செய்கை அதிகரித்துள்ளது. கைத்தொழில் துறையில் ஈடுபட்டிருக்கும் பணியாட்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் முகமாகவும் விசேட வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் இலங்கையின் ஏற்றுமதி பொருளாதார துறையில் தும்பு முக்கிய இடத்தை கொண்டுள்ளதை வலுப்படுத்தவும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் அரசாங்கத்தினூடாக தேங்காய் தும்பு தொழிற்சாலைகள் நவீனமயப்படுத்தப்பட்டு தொழிலாளர்களுக்கு தேவையான ஆலோசனைகள், நிதியுதவி, மின்சாரம் என்பன வழங்கப்பட்டு வருகின்றன. தேவாரங்கள் பாடப்பட்ட ஈச்சிடங்களில் ஒன்றான மட்டக்களப்பு கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரர் தேரோட்டம் நேற்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன்போது லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடியிருந்தனர். கல்நந்தி எழுந்து புல்லுண்டு வெள்ளையானை சிலையாக்கியதாக கருதப்படும் கொக்கட்டிச்சோலை தான்தோன்றீஸ்வரனுக்கு வசந்த மண்டப பூசை இடம்பெற்று தொன்று தொட்டு வரும் நடைமுறைக்கு அமைவாக கோயிலுக்கு உரித்தான குடியினர் முன்செல்ல சுவாமி உள்வீதி வலம் வந்தார். அதனைத் தொடர்ந்து சுவாமி வெளிவீதி வந்து பிள்ளையார் தேருடன் சிவனும் பார்வதி இணைந்து சித்திர தேரேறி பவனி வந்த காட்சி அனைவரையும் மெய் சிலிர்க்க வைத்தது. இந்த நிகழ்வில் லட்சக்கணக்கான அடியார்கள் கலந்து கொண்டு தேரோட்ட காட்சியை பக்திபூர்வமாக கண்டுகளித்தனர்.
செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெள்ளைக்கொடி வழக்கு விசாரணை மீண்டும் நாளை. வன்னி பகுதிக்கு விரைவில் சமாதான சபை. வட்டார முறை இடஒதுக்கீடு உரிய முறையில் இடம்பெற வேண்டும். சதாசிவம் கோரிக்கை. இத்துடன் திரண்ட செய்திகள் நிறைவு பெறுகின்றன. வணக்கம்.